அவர்களும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த பீமா கொரகேன் அந்த கேஸ் என்ன இருக்கோ, ஜனவரி 1, 2018 பூனே பக்கத்தில் அந்த பீமா கொரகேன் அந்த பெரிய ரயட் நடந்து ஏகப்பட்ட மக்கள் இறந்து அது ஒரு பெரிய கலவர பிரச்சனையாக மாறி நக்சல் ஸ்பான்சர் பண்ண அந்த வயலன்ஸில் கைது செய்யப்பட்டதில் முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் இந்த ஆனந்த் தெல்தும்படே. என்ஐஏ வழக்கு பதிவு செய்து அது கீழே இருக்கக்கூடிய கோர்ட்டில் பெயில் கிடைக்காம கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கிடைத்து அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் நக்சல் ஐடியாலஜிக்கு போனேன் அப்படின்னு. குறிப்பாக ஆனந்த் தெல்தும்படே உன்னுடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் சிபிஐஎம் அந்த இயக்கத்தினுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர். இவர்களுக்கு விகடன் ஒரு மேடை கொடுத்து பேச வேண்டும் என்று தமிழகத்துக்கு அழைச்சிருக்கேன். ஏன்னா தமிழகத்தின் நக்சல்லாம் கொண்டு வந்துடலான்னு ஐடியா பண்ணுறாங்களான்னு தெரியல. அடுத்தது ஒரு பெரிய லாட்ரி அதிபர், இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நபர், அவருடைய மருமகன். இத்தனை காலமாக திமுகவில் சபரீஷன் அவர்களுக்கு நெருக்கம். 2019 2024 வரை அந்த நிகழ்ச்சியை நடத்தின வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு விசிகே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். 509 கோடி ரூபாய் அவருடைய மாமனாருடைய பணம் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக டிஎம்கே கொடுத்தவர். பாருங்க, எல்லாம் கொடுமையை பாருங்க. ஆனால் இவங்க லெக்சர்லாம் மக்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது, டிவியில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவருடைய மாமனார் லாட்ரி நடத்தக்கூடியவருடைய பணம் 509 கோடி ரூபாய் திமுகவுக்கு போச்சு. அந்த நேரத்தில் சபரீஷனோடு இருக்கிறாங்க. 2021 எலெக்ஷனை நடத்துகிறாங்க. அதன் பிறகு இன்னைக்கு விசிகே கட்சியினுடைய மெயின் ஃபண்டர் அவங்க புத்தகத்தை வெளியிடுறாங்க. அவர்களுக்கும் விகடன் ஒரு மேடை கொடுக்குறாங்க. அந்த வெளியிட்டது மட்டும் இல்லை, அதில் அரசியல் கருத்துக்களை பேசுகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் தாக்கி பேசுகிறாங்க. இது இரண்டாவது. நீதியரசர் சந்துரு அவங்களை பற்றி நான் பேச விரும்பலை. அண்ணன் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாங்க, அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸோ அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை வெளியிடுறதுக்கு இந்தியாவில் உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா? அந்த புத்தகத்தை தொகுக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையா? விஜய் அண்ணா அவர்கள் வாங்கட்டும், பேசட்டும், அவருடைய கருத்தெல்லாம் சொல்லட்டும். அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க, அவருடைய கருத்தை தெரிந்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, சரி என்ன பேசுகிறீங்க, அம்பேத்கர் ஐயாவை பற்றி உங்கள் பார்வை என்ன? விஜய் அவர்கள் பேசுவதற்கு முழு தகுதி உரிமை இருக்கு. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பேசுகிறேன். எனக்கு இது போன்ற ஒரு முக்கியமான மேடையில் யார் வேண்டுமானாலும் பணம் இருந்தால் நானும் ஒரு புத்தகத்தை தொகுக்கலாம். என்னுடைய மாமனார் லாட்ரி அதிபராக இருந்தால் நானும் ஒரு 10 பேர்த்து கூப்பிட்டு 100 எஸ்ஸே எழுத சொல்லி ஒரு புத்தகத்தை பிரிண்ட் அடித்து நானும் மேடைக்கு போகலாம், நாம் ரிலீஸ் பண்ணலாம். அதனால் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர், இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன்னு ஒரு காரணம் சொல்லி போயிட்டார். ஆனால் அவருடைய துணை பொதுச் செயலர் போயிருக்காருன்னா கட்சி அண்ணன் திருமாவளவன் ஒரு கையில் இருக்கா, இல்லை துணை பொதுச் செயலர் ஒரு கையில் இருக்கா? இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா, 2 தலைவரா? மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில் துணை பொதுச் செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிறாங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த கட்சி அந்த லாட்ரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில் தான் அந்த கட்சி இருக்கு. தெளிவு அரசியல் தெரியக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை, ஆளும் கட்சியை, உங்க கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் மேடையின் மீது விமர்சனம் செய்கிறாரு, அவர் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய மெயின் ஃபண்டரை கை வைக்க திருமாவளவன் தயாரா இல்லை. இது தமிழகத்தில் குறிப்பாக திமுக தலைமையில் இருக்க கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுது. திமுக கூட்டணி எப்படி இருக்கு? எல்லாரும் பவரில் இருக்கிறனால ஒட்டி இருக்கிறாங்க, பணங்காசுக்காக ஒட்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை இது எழுப்புகிறது. எதையும் தமிழகத்தினுடைய அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள், தமிழகத்தினுடைய மக்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை தொகுக்கிறதுக்கு ஆள் இல்லையா? அந்த புத்தகத்துக்கு ஆனந்த் தெலும்படி அவர் தான் கிடைச்சாரா? அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள், பேச்சுக்கள், பீமே கொரகான்ல அவருடைய ஸ்பீச் டிசம்பர் 31, 2017 பேசின ஸ்பீச்சுக்கு அடுத்த நாள் கலவரம், ஜனவரி 1, 2018. அவருடைய சொந்த தம்பி கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மாவோயிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்டுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் 22 நக்சலோடு சுட்டுக் கொல்லப்படுகின்றார். அது நீங்கள் சொல்லலாம், ஐயோ பிஜேபி ஆச்சு மகாராஷ்டிரா கொண்டீங்க, நம்ம மீடியம், அது காங்கிரஸ் ஆச்சுங்க, எங்காச்சும் இல்லைங்க. அப்போ 2021 நவம்பரில் அது உத்தவ் தாக்கரே அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, சுட்டு கொண்டுட்டாங்க. இதையெல்லாம் தமிழகத்தினுடைய மக்கள் உத்து கவனிக்கணும். அதுதாங்க நான் காலையில் 6ஆம் தேதி அன்னைக்கு பேசினேன். அம்பேத்கர் ஐயாவை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் வியாபாரம் தமிழகத்தில் நடைபெறுவது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு உதாரணம். அண்ணன் விஜய் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன்.
மணிப்பூர், விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார். மணிப்பூர் ஃபுல்லா சுத்தி காட்டுவதற்கு நான் தயார். கோவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.